வெல்கம் டு 2025 ஆஸ்பிரண்ட். இன்னைக்கு தமிழறிஞர்களும் தொண்டுகளும்ல யாரை பற்றி பார்க்க போனால் பாவலரேறு பெருஞ்சித்தனார் 6ஆம் வகுப்பில் 2வது செய்யுளே பாவலரேறு பெருஞ்சித்தனாரை பற்றி தான். பாவலரேறு பெருஞ்சித்தனார் இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம், பெற்றோர் துரைசாமி, குஞ்சம்மாள். இவருடைய மனைவி பெயர் கமலம். இவரோட பிறந்த தேதி 10/3/1933 பிறந்திருக்காரு. 11/6/1995 இறந்திருக்காரு. ஊர் சேலம் மாவட்டம் சமுத்திரத்தில் பிறந்திருக்காரு. இவர் என்ன பணி செஞ்சார்னா அஞ்சல் துறையில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருடைய சிறப்பு பெயர்கள்னால் தற்கால நக்கீரர், தனித்தமிழ் இயக்க மறவர், தனித்தமிழ் பற்றாளர், தமிழறிஞர், தமிழ் தேசிய தந்தை, தமிழ் தேசிய பாவலர்னு சிறப்பிக்கப்படுகிறார். இவருக்கு பாவலரேறு அப்படின்ற சிறப்பு பெயரை சூட்டியவர் தேவநேய பாவனார். 1981 தமிழ் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கியவரும் பெருஞ்சித்தனார் தான். இவருடைய நூல்களை பார்க்கலாமா? நூறாசிரியம், கனிச்சாறு, பாவியக்கொத்து, கொய்யாக்கனி, பள்ளி பறவைகள், மகபுகு வஞ்சி, என்சுவை என்பது, ஐயை, உலகியல் 100, சாதி ஒழிப்பு, இளமை விடியல், தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும், வேண்டும் விடுதலை. இவர் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். கனிச்சாறு அப்படின்ற நூல் 8 தொகுதியாகவும், பள்ளி பறவைகள் 3 தொகுதிகளாகவும் எழுதப்பட்டிருக்கு. பள்ளி பறவைகள் 3 தொகுதி, குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை. இவருடைய பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் பள்ளி பருவ நூல்கள் மல்லிகை, பூக்காரி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான் தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் வளர்த்தவர் அப்படின்னு போற்றாங்க. பெரியார், பாரதிதாசன், பாவனார் கொள்கை வழி நின்றவர் யார்னா அவரும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணாக்கர் என்றும் அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்திரனாரோட கூற்றை பார்க்கலாமா? நான் இங்கு இருக்கிறேன், என்னை சிறை செய்யணும் செய்க அப்படின்ற கூற்று யார் சொல்லியிருப்பானா பெருஞ்சித்திரனார். வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. இதுவும் பெருஞ்சித்திரனாருடைய கூற்று தான். 6th to 12th வரைக்கும் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி 3 லெசன் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் கொம்மி, அன்னை மொழி, ஓய்வும் பயனும். அவ்வளோதாங்க. 2025 முயற்சியில் 2வது நாள் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.